ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேருக்கு கிருஷ்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் ஒன்று என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அது என்ன என்பது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to my channel. ஒருமுறை பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் சென்று பூமியின் தீய செயல்களை செய்து வரும் மனிதர்களின் பாரம் தாங்க முடியவில்லை என்று வேண்டுகோள் விடுத்தாள். பூமி தாயின் பாரத்தை குறைக்க விஷ்ணு பகவான் முடிவு செய்தார். எனவே பூமி தாயின் வேண்டுகோளின்படி விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அதற்காக தேவகி மற்றும் வாசுதேவர் என்ற தம்பதியினரின் மகனாக பிறக்க முடிவு செய்தார். விதிவசத்தால் தேவகி மற்றும் வாசுதேவர் இருவரும் கொடூர அரக்கனான கம்சனுடைய சிறையில் கைதிகளாக பிடிபட்டிருந்தனர். அதன்படி ஒரு ஆவணி மாத அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர நாளன்று தேவகியின் மகனாக பிறந்தார். கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கூறுகின்றனர். கிருஷ்ண பகவான் அவதரித்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாளில்தான் வரும் என்றால் இல்லை, ஒவ்வொரு வருடத்திற்கும் மாறுபடும். எனவே ஏதாவது ஒரு நாளை கிருஷ்ணன் அவதரித்த நாளாக கொண்டாட விரும்பினர். அதாவது கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறந்தது, கோகுலத்தில் வளர்ந்ததால் கோகுலாஷ்டமி என்று பொதுவாக மக்கள் கொண்டாடினர். ஆனால் பெரிய பெரிய கோயில்களில் பெரும்பாலும் நட்சத்திரத்தையே பின்பற்றுவார்கள். எனவே கோயில்களில் கிருஷ்ணன் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த வருடம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அஷ்டமி திதி அன்று கோகுலாஷ்டமி வருவதால் அனைவரும் வீட்டில் குழந்தை கிருஷ்ணனை வரவேற்று வீட்டிற்கு மங்களத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வாருங்கள். கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் உள்ள வேறுபாடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.